விறகடுப்பில் தான் இங்கே பிரியாணி ரெடி ஆகுது. பிரெட் அல்வாக்கு உண்டான ப்ரெட்டு கிறிஸ்பியாக, கத்திரிக்காய் கோச்சு ரெடி ஆகிட்டு. சிக்கன் 65 ஃப்ரை ஆகுது. வியூவர்ஸ் பாருங்கள், பிரியாணிக்கு இப்போ இந்த ரைஸ் தான் போடுறாங்க. இந்தியா கேட் கிளாசிக். இங்கே பிரியாணி டாக்ஸாக இப்போ அடுப்பில் ஏற்ற ஆரம்பித்தாச்சு. 3 ஏற்றிட்டாங்க. பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாய் ஐஸ்கிரீம் கொடுத்துட்ருக்காரு. பந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு பந்து. சார், அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இது வந்து சிக்கன் பிரியாணி 65, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் எல்லாம் அனைத்தும் ரெடி ஆகுது. முக்கியமான ஒரு விஐபிக்கு பண்ணுறோம். வெங்காயம் கட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போயிட்டுருக்கு. கத்திரிக்காய் கோச்சுக்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம், புதினா எல்லாம் இருக்குது. விறகடுப்பில் தான் இங்கே பிரியாணி ரெடி ஆகுது. இது ரஹ்மத் கேட்ரிங்கோட அடுத்த கிச்சன், அடுத்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேண்டி. இப்போது அரிசிக்கு உண்டான ஒலை வச்சுருக்காங்க. பிரெட் அல்வா, பிரெட் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பிரெட் அல்வாக்கு உண்டான சுகர் போட்டுட்ருக்காங்க. பிரெட் அல்வாக்கு உண்டான பாகு ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. இங்கே பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. எப்படி ஃப்ரை பண்ணி கிறிஸ்பாக அப்படி பாருங்கள், அது பிஸ்கட் மாரி ஆயிடுது. அப்படி அதில் அல்வா, பிரெட் அல்வா எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வியூவர்ஸ். ப்ரெட்டை நல்ல ஆயிலில் எப்படி டீப் ஃப்ரை பண்ணி அப்படி போடுறாங்க. ஸ்வீட் இல்லாத கோவா அதில் இப்போது அந்த இதில் சேர்க்குறாங்க. பால்கோவா ஸ்வீட் இல்லாது அந்த ஜீரா பாகில், ஜீராவில் போடுறாங்க. ஜீனி பாகில் இந்த கோவாவை போடுறாங்க. பால்கோவா ஸ்வீட் இல்லாதது. அது நல்ல அந்த சீனி பாகோடு சேர்ந்து நல்ல வேகுது. அப்படியே க்ரீம் மாரி ஆயிரும் அது. இப்போது பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போடுறாங்க. கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 3 டேக்ஸால் ரெடி ஆகுது. இது பிரெட் அல்வாக்கு உண்டான ப்ரெட்டு இப்படி தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. க்ரீம் மாரி ஸ்வீட்டு இதில் தான் ரெடி ஆகுது வியூவர்ஸ். பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கிறனால ஃப்ளைட் சவுண்ட் ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளைட்ஸு. க்ரீமு, பாகு, ஸ்வீட்டுக்கு பிரெட் அல்வாக்கு உண்டானது ரெடி ஆகுது. வியூவர்ஸ் பாருங்கள், கத்திரிக்காய் கொச்சு இப்போ ரெடி ஆக போகுது. அதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் கொச்சுக்கு உண்டான மசாலா ரெடி ஆகுது. மிளகு, கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் போடுறாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதில் அப்படி கிள்ளி போடுறாங்க. இந்த பிரெட் அல்வாக்கு பாருங்கள், மில்க் மேடு க்ரீம் வேறு விட்டுருக்காங்க. இதில் எவ்வளோ டெலிஷியஸ் ஐட்டம் இருக்குது பாருங்கள். பாதாம் இருக்குது, கேஷ்யூநட் இருக்குது, சாரப்பருப்பு இருக்குது, வெள்ளரி விதை இருக்குது, ஃப்ரை பண்ண ப்ரெட் இருக்குது, போக மில்க் மேட் க்ரீம் விட்ருக்காங்க.
பாருங்கள் பிரெட் அல்வாவில் இதுக்கு மேலேயும் கீ விடுறாங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை வகைகளை 3 இதுலேயும் போடுறாங்க. பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் போடுறாங்க. இப்போது வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறாங்க. பிரியாணிக்கு 3 இதுக்கு ஈக்குவலாக போடுறாங்க. 3 டாக்ஸால் ரெடி ஆகுது. போட்டு நல்லா பரசி விடுறாங்க. அதை விவஸ் பாருங்கள், கத்திரிக்காய் கொச்சுக்கு உண்டான புளி, நல்ல ரா புளியை ஊற வச்சுருக்காங்க. புளி தண்ணி தான் அந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு விடுவாங்க. பிரியாணிக்கு இப்போ இந்த ரைஸ் தான் போடுறாங்க. இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி ரைஸ் இதை தான் போடுறாங்க. ஒரு தடவை கலீல் பாய் ரஹ்மத் கேட்ரிங்க்கு ஆர்டர் கொடுத்து பாருங்கள், அந்த டேஸ்ட் நீங்கள் தனியாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து கீ விடுறாங்க பிரியாணிக்கு. ஆர்கேஜி கீ இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கீ விடுறாங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் கீ விட்டுருக்காங்க. 3 இதுலேயும் அதேமாரி கீ விடுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நெய் போட்டு பிரியாணின்னு அதோடய டேஸ்ட்டை நீங்கள் இப்போவுமே எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 3 இதுக்கும் கீ விட்டாச்சு. இப்போது எண்ணெய், கீ, பிரியாணி ரைத்தா இதெல்லாம் பண்ணுறதுக்கு உண்டான தயிர் இருக்குது. 3 டாக்ஸா ரெடி ஆகிட்டுருக்கு. அங்கே அரிசிக்கு உண்டான ஒலை போய்ட்டுருக்கு. வியூவர்ஸ் பாருங்கள், கத்திரிக்காய் கொச்சு இப்போ கத்திரிக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. பிரியாணி அடுப்பு இப்போ தான் பற்ற வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆகுது. இப்போ முட்டை தொக்கு ரெடி பண்ண போகிறாங்க. சிக்கன் 65 ரெடி ஆக போகுது. இடத்தால முட்டை அவிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் கொச்சுக்கு உண்டான மசாலா ரெடி ஆகுது. மஞ்சத்தூள் போட்டிருக்காப்புல, தனியா தூள், கொரியாண்டர் பவுடர். விவாஸ் அடுத்தால இப்போது சில்லி பவுடர் போடுறாங்க. சக்தி சில்லி பவுடர். இங்கே பிரியாணி டாக்ஸா இப்போ அடுப்பில் ஏற்ற ஆரம்பித்தாச்சு. 3 ஏற்றிட்டாங்க. கத்திரிக்காய் கொச்சில் இப்போது சேர்த்து வச்சுருந்த மசாலாவை போட போகிறாங்க. ஸ்பைசஸை இப்போ அதை ஃபுல்லாக பாருங்கள் மசாலா பவுடர் சேர்த்தாச்சு. போட்டதுக்கப்புறம் அது கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கொஞ்சம் அதில் வெனிகர் விடுறாங்க. நல்லா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி விடுறாங்க. இப்போ அப்போ அதை பார்த்தோம் அந்த புளி எப்படி ஊற வச்சுருந்தாங்கன்னு. அந்த புளி தண்ணியை விடுறாங்க. கத்திரிக்காய் கொச்சு மாஸ்டர் தான் இது ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காப்புல. எல்லாமே அவர் கைவண்ணத்தில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா போடுறாப்புல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அது கன்சிஸ்டன்சி. கத்திரிக்காய் கொச்சு ரெடி. சிக்கன் 65 மசாலா ரெடி ஆகுது விவர்ஸ். இப்போ மைதா மாவு போட்டிருக்காங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இடத்தால போடுறாங்க. அரிசி மாவு இடத்தால போடுறாங்க. விவர்ஸ் சிக்கன் 65 மசாலா இப்போ போடுறாங்க. அடுத்தால மஞ்சள் தூள் போடுறாங்க. ஜீரக பவுடர் போடுறாங்க. பெப்பர் பவுடர் போடுறாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாப்புல. தேவையான உப்பு போடுறாங்க. இப்போது 65 மேரினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு 3 பிரியாணியை ஃபுல்லாக மூடி வச்சுருக்காங்க. தக்காளி எல்லாம் போட்டு வேகிறதுக்கு வேண்டி. முட்டை தொக்கு ரெடி ஆகுது. இதில் வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆகுது. பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டதை அந்த சப்ஜியில் போட்டிருக்காங்க. இப்போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. முட்டை தொக்குக்கு உண்டான வெங்காயம் வந்துகிட்டு இருக்கு. வெஜிடபிள் சப்ஜி ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் போக முடியல விவாஸ், அவ்வளோ ஹீட் இருக்கு. சிக்கன் போடுறாங்க. இப்போ அடுத்ததுலேயும் சிக்கன் போடுறாங்க. சிக்கன் போடுறாங்க. 3 இதுக்கும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் போட்டு நல்லா கிண்டி விட்றாங்க. விவாஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கன் போட்டாச்சு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றாங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பால் போட்டிருக்காங்க. பால் விடுறாங்க. இப்போது பிரியாணிக்கு 3க்கு விடுறாங்க. இப்போ வரிசையாக எல்லாம் போட்டு இப்போது ஒவ்வொரு பிரியாணி மூடி வைக்கிறாங்க. நல்லா வேகிறதுக்கு, சிக்கன் நல்லா வேகிறதுக்கு வேண்டி மூடி வச்சுருக்காங்க. முட்டை தொக்குக்கு இப்போ கொஞ்சம் மிளகா போட்டிருக்காங்க. ஜீரகத்தூள் போட்டிருக்காங்க. பெப்பர் பவுடர் போடுறாங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெப்பர் பவுடர், ஜீரகத்தூள் இவ்வளவும் போட்டிருக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறாங்க. இப்போ போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போது தேவையான உப்பு போடுறாங்க. இப்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறாங்க. முட்டை தொக்குக்கு உண்டான மசால் ரெடி ஆகிட்டு இருக்கு.
காலிஃப்ளவர் ஃப்ரை, அதுக்கு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. மசாலாலாம் போட்டு காலிஃப்ளவர் போட்டு ஹரியாலி சிக்கன் மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. சிக்கன் 65 மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. இங்கேயும் 65 மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. இப்போது அரிசி, கழுவுன அரிசி சேர்க்குறாங்க. அரிசி இப்போ போடுறாங்க. ஒலையில் நல்ல தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசி போடுறாங்க. லெமன் புழிஞ்சிட்ருக்காங்க. இங்கே லெமன் ஜூஸ் விடுறாங்க 3 பிரியாணிக்கும். அரிசி வந்துட்டு இப்போது அரிசி எடுத்து ஃபில்டர் பண்ண போகிறாங்க தண்ணியை. அரிசி எடுத்தாச்சு. இப்போது ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு அரிசி. இப்போ அப்படியே பிரியாணிக்கு போட போகிறாங்க. அது ஒரு பிரியாணிக்கு வச்சாச்சு. பக்கத்தில் தேவையானது அரிசி. இப்போ தண்ணி ஃபில்டர் ஆனோடனே தனியாக எடுத்து வைக்கிறாங்க. அப்படி அதை எடுத்து இங்கே அப்படி வைக்கிறாங்க. அடுத்த பிரியாணிக்கு 2 பிரியாணிக்கு அரிசி இப்போ போடுறாங்க. பிரியாணிக்கு அரிசி போடுறாங்க. இப்போது அரிசி போட்டப்புறம் இப்படி தான் இருக்குது பிரியாணி. இப்போது அடுத்த பிரியாணிக்கு அரிசி போடுறாங்க. தண்ணி நல்ல ஃபில்டராகவும் போடுறாங்க. அப்படி அரிசியை போட்டு நல்ல இப்போ கிண்டி விடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் அரிசி ஃபில்டர் ஆகிட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக வேலை நடந்துகிட்ருக்கு. விவாஸ் பாருங்கள், இந்த இவ்வளோ வெக்கையில் இவ்வளோ வெயிலில் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். கடைசி இதுக்கும் அரிசி போட்டாச்சு. விவாஸ் பாருங்கள், அரிசி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுறாங்க. இப்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா மூடி வைக்கிறாங்க. தம் போடுறதுக்காண்டி ரெடி ஆயிடுச்சு. தம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பாருங்கள் விவாஸ், தம் போட்டாச்சு. இப்போது ஒன்று ஒன்றா தம் போட போகிறாங்க. இப்போது தம் போட்டாச்சு. பிரியாணி தம் போட்டாச்சு. தம் போடுறாங்க. இப்போ ஃபுல்லாக 3க்கும் தம் போட்டாச்சு. இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகுது. பண்ணியிருக்காங்க காலிஃப்ளவர் ஃப்ரை. சிக்கன் 65. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ A few moments later. பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், பிரியாணி இறக்கியாச்சு. ஒரு பிரியாணி இப்போ உடனே அவசரமாக போகுது, இறக்கியாச்சு. அடுத்த 2 தம்மில் இருக்குது. நல்லா சீல் பண்ணி அனுப்புகிறாங்க. பிரியாணி பார்சல் ஆகி இப்போ சர்விங்க்கு போகுது. A few minutes later. தம் ஓப்பன் பண்ணியாச்சு வியூவர்ஸ். தம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், பிரியாணி இறக்கி ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். பிரியாணி தம் பிரிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். ஒரிஜினல் டேஸ்ட் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்கள். தம் பிரிச்சாச்சு. தம் ஓப்பன் பண்ணியாச்சு. தம் உடச்சி விடுறாங்க. இப்போ தம் உடச்சி விடுறாங்க 2 பிரியாணியும். எப்படி இருக்கு பாருங்கள். வண்டியில் ஏற்றியாச்சு. பிரியாணி அப்படி டெலிவரி ஆகுது. இந்த பக்கம் ஒரு வண்டி டெலிவரி ஆகுது. A few inches later. Gloves.